إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாம் இப்போது சூரத்து தகாசுர் என்கின்ற இந்த சூறாவின் விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். இந்த சூறாவுடைய பிரபலியமான பெயரே அத்தகாசுர், சூரத்து தகாசுர். அதே போன்று இந்த சூறாவுக்கு அல்ஹாகுமுத் தகாசுர் என்ற பெயரும் சொல்லப்படுகிறது. பொதுவாக நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், சலஃபுகள் சூறாவுடைய முதல் ஆயாவை அல்லது முதல் ஆயாவின் ஒரு பகுதியை அந்த சூறாவுக்குரிய பெயராக பயன்படுத்துவார்கள். அந்த வகையிலே இந்த சூறாவுக்கும் அல்ஹாகுமுத் தகாசுர் என்கின்ற அதனுடைய முதல் ஆயாவை பெயராக சிலர் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு உதாரணம் தான் அப்துல்லாஹ் இப்னு ஷஹீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம வஹுவ யக்ரஉ அல்ஹாகுமுத் தகாசுர். நபி அவர்களிடத்திலே நான் வந்தேன், அவர்கள் அல்ஹாகுமுத் தகாசுரை ஓதிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்கின்றார்கள். இது சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். சிலர் சூரத்து அல்ஹாக்கும் என்றும் இதற்கு பெயர் சொல்லியிருக்கிறார்கள். அத்தகாசுர், அல்ஹாக்கும் தகாசுர், அல்ஹாக்கும், சூரத்து அல்ஹாக்கும். அதே போன்று சூரத்துல் மக்பரா என்றும் சிலர் இதற்கு பெயர் சொல்லியிருக்கிறார்கள். அல் குர்ஆனிலே ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், மகாபிர் என்கின்ற அந்த சொல் இந்த சூறாவில் மாத்திரம்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அதனுடைய ஒருமை சொல் கபர் அல்லது மக்பரா, அதாவது அடக்கஸ்தலம். அந்த சொல்லை வைத்து சூரத்துல் மக்பரா என்றும் சிலர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த சூரா எங்கே இறக்கி அருளப்பட்டது? ஹிஜ்ராவுக்கு முன்னாலோ அல்லது ஹிஜ்ராவுக்கு பின்னாலா என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது சூரா மக்கியா, மக்காவிலே இறக்கி அருளப்பட்ட, அதாவது ஹிஜ்ராவுக்கு முன்னால் இறக்கி அருளப்பட்ட சூறாவாக பார்க்க முடிகிறது. இதிலே எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. இந்த சூறாவுடைய பிரதானமான நோக்கங்களிலே ஒன்று, மனிதனை தண்டனையின் பக்கம் இட்டு செல்லக்கூடிய விடயங்களை தடை செய்வது. அதே போன்று மறுமை நாளையிலே கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்துதல். இதுதான் இந்த சூறாவுடைய பிரதான நோக்கங்களிலே ஒன்று. எனவே இப்போது நாங்கள் சூறாவுடைய தலைப்புகள், அதாவது சூறாவிலே பேசப்படுகின்ற விடயங்களை பற்றி பார்ப்போம். முக்கியமாக இந்த சூறாவிலே என்னென்ன மௌதுஆத், என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது என்றால், முதலாவதாக பெருமை அடிப்பது, தகாசுர், ஒரு விடயத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக போட்டி போட்டுக் கொள்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக உலக விடயங்கள். இரண்டாவது, சாலிஹான அமல்களை செய்து அதிக நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு தூண்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய வேதனையிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய நற்செயல்களை செய்வதற்கு தூண்டப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, மறுமை நாள் யௌமுல் கியாமா என்பது உண்மையானது, கேள்வி கணக்கென்றிருக்கிறது, கூலி கொடுக்கப்படுவதென்றிருக்கிறது. இவைகள் அனைத்தும் உண்மையானது என்பது இந்த சூறாவிலே உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் இந்த சூறாவுக்குள் வருவோம். அல்ஹாகுமுத் தகாசுர். இந்த சூறாவுடைய முதல் ஆயா, 8 ஆயாக்களை கொண்ட இந்த சூறாவுடைய முதல் ஆயா அல்ஹாக்கும் முத்தகாசுர். அல்ஹாக்கும் அப்படி என்பது அல்ஹா, அதாவது ஒரு வினைச்சொல். உங்களை பராக்காக்கி விட்டது. கும் என்றால் உங்களை பராக்காக்கி விட்டது, உங்களை ஒன்றை விட்டும் இன்னொன்றில் ஈடுபடுத்தி விட்டது, உங்கள் கவனத்தை
திருப்பி விட்டது என்றெல்லாம் நாம் அதற்கு தமிழிலே சொல்லலாம். அல்ஹாக்கும். அல்ஹாக்கும் என்பதிலே அடிப்படை சொல் ரூட் வேர்ட் லஹு என்பதுதான். லாம் ஹா வாவ். இதனுடைய அடிப்படை அர்த்தம் என்னவென்றால் ஒன்றை விட்டு இன்னொன்றில் ஈடுபடுவது. ஒன்றை விட்டுவிட்டு இன்னொன்றில் ஈடுபடுவதைத்தான் இது குறிக்கிறது. எனவே இங்கே அல்ஹாக்குமு தகாசுர், தகாசுர் உங்களை பராக்காக்கி விட்டது. அதாவது முக்கியமான ஒன்றை நீங்கள் விட்டுவிட்டு முக்கியமில்லாத ஒன்றிலே நீங்கள் ஈடுபடுவதைத்தான் இங்கே இது குறிக்கிறது. தகாசுர் உங்களை முக்கியமான விடயங்களை செய்வதை விட்டுவிட்டு, மறுமைக்குரிய விடயங்களை செய்வதை விட்டுவிட்டு, குர்ஆனை சிந்திப்பதை விட்டுவிட்டு, அல்லாஹுக்கு வணக்கம் செய்து நன்மைகளை அதிகரித்துக் கொள்வதை விட்டுவிட்டு நீங்கள் உலகத்தை தேடுவதிலே, தகாசுர் என்றால் கசுரா என்ற சொல்லிலிருந்து வந்திருக்கிறது. அதாவது அதிகமாக்கி கொள்ளுதல், அதுவும் ஒருவருக்கொருவர் அதிகமாக்கி கொள்ளுதல், அதிலே போட்டி போட்டுக் கொள்ளுதல், பெருமை அடித்துக் கொள்ளுதல். அதாவது ஒன்றை அதிகப்படுத்திக் கொள்வதிலே, என்னிடத்திலே அதிகமான பணம் இருக்கிறது, அதிகமாக மற்றவனை விட என்னிடத்திலே அதிகமாக இருக்கு, உன்னை விட என்னிடத்தில் கூடுதலாக இருக்கிறது என்று பெருமைப்பட்டுக் கொள்வதைத்தான் இந்த தகாசுர் என்கின்ற வார்த்தை குறிக்கின்றது. எனவே அது பொருளாதாரத்திலாக இருக்கலாம், ஆள் பலத்திலாக இருக்கலாம், வேறு எதிலாகவும் இருக்கலாம் என்றால் அல்லாஹு தாலா இங்கே பொதுவாகத்தான் அந்த தகாசுர் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கின்றான். அதனால் எல்லா வகையான தகாசுரும் அதிலே அடங்கும். அது பொதுவாக உலகத்திலே நாம் பொருளாதார ரீதியான தகாசுராக இருக்கலாம், அல்லது சில விஷயங்களிலே மார்க்க அடிப்படையை கொண்டதாக கூட இருக்கலாம். சில புத்தகங்களே ஒருவர் அதிகமாக பெருமைப்படுகிறார், என்னிடத்தில் அதிகமான புத்தகங்கள். வெறுமனே உலக நோக்கத்திற்காக அவ்வாறு ஒருவர் அதிகமாக புத்தகங்களை வைப்பதிலோ அல்லது அதிகமாக சான்றிதழ்களை பெறுவதிலோ இதிலே எந்த பயனும் இல்லை. இது உங்களை பராக்காக்கி விட்டது. எது முக்கியமோ அதை விட்டுவிட்டு நீங்கள் உலகத்திலே அதிகமாக்கி கொள்வதிலே நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் உங்களை பராமுகமாக ஆக்கியிருக்கிறது. எதுவரைக்கும் நீங்கள் இப்படி செய்வீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா அடுத்த ஆயாவிலே சொல்கின்றான். இதிலே அல்லாஹு தஆலா இன்னொரு உதாரணம் சொல்லலாம் உங்களுக்கு. சூரத்துல் ஹதீதுடைய 20வது ஆயாவில் எல்லாம் என்ன சொல்கிறான்? இஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துனியா லஇப், உலக வாழ்க்கை என்பது விளையாட்டு, லஇப் வலஹு. அல்ஹாக்கும் என்ற சொல் பாருங்கள், அதில் அந்த லஹு என்ற சொல் வந்திருக்கு. லஹு வீண் என்று நாங்கள் மொழிபெயர்ப்போம் அதிகமான நேரங்கள். வீண் என்றால் என்ன? பராக்காகுவது, தேவையான விடயத்தை விட்டுவிட்டு தேவையில்லாததிலே நீங்கள் பராக்காகுவது. லஹு வசீன, அலங்காரம். உலகத்திலே ஒருவர் ஆடையிலே இணைய விடயங்களிலே ஒரு அலங்கரித்து அதை அழகு பார்ப்பது, இதுதான் உலக வாழ்க்கை. வசீனா, அலங்காரம். வதஃபாஹுருன் பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் பெருமை அடித்துக் கொள்வது தஃபாஹுர். வதகாதுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், சொத்துக்களிலும் பிள்ளைகளிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் தகாதுர். இங்கே தகாதுர் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கொருவர் அதிகமாக்கி கொள்ள தேடுவது, போட்டி போட்டுக் கொள்வது. அதில் என்னிடத்தில் அதிகமான சொத்து இருக்கிறது, என்னிடத்தில் அதிகமான குழந்தைகள் இருக்கிறார்கள். எனவே குழந்தைகள் அதிகமாக இருப்பதிலே, சொத்து அதிகமாக இருப்பதிலே அடிப்படையில் தடையில்லை, எனக்கு தெரியும். இங்கே அல்லாஹு தஆலா எதை இகழவில்லை, தகாசுர் என்று பொதுவாக சொல்லி இருப்பதற்கு காரணம் எல்லா வகையான தகாசுரும் இதிலே அடங்க வேண்டும் என்பது இது ஒன்று. இரண்டாவது, எதை கொண்டு தகாசுர் நடக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடாமல் இருப்பதற்கு காரணம், தகாசுர் நடக்கின்ற பொருளிலே பிரச்சனை இல்லை, தகாசுர் என்ற செயல்தான் மோசமானது. ஒருவர் என்னிடத்தில் அதிகமாக இருக்கிறது என்று பெருமை அடிப்பது தான் மோசமானதே தவிர அந்த செல்வமோ குழந்தைகளோ அதிலே பிழை இல்லை, அதை சரியான முறையில் பயன்படுத்துவதிலே பிழை இல்லை. எனவே அதனால்தான் தகாசுர் என்ற சொல் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, மாத்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை போல, ஒன்று பொதுவாக எங்களுக்கு மறுமைக்கு பயனில்லாத எல்லா தகாசுரும் அதில் உள்ளடங்கும். அதே போன்று இங்கே பிரச்சனை என்னவென்றால் தகாசுர் தான். எதை கொண்டு நாங்கள் தகாசுர் செய்கிறோம்? எதை கொண்டு நாங்கள் பொருளாதாரமாக, குழந்தைகளாக அல்லது சமூக அந்தஸ்தாக இருக்கலாம்,
அதிலே பிரச்சனை இல்லை. அதை சரியான முறையிலே மார்க்கம் சொல்லுகிற விதத்திலே பயன்படுத்துவதிலே பிரச்சனை இல்லை. அதை வைத்து தகாசுர் பண்ணுவதுதான் பிரச்சனை, பெருமை அடிப்பதுதான் பிரச்சனை. அதே போன்று இங்கே லஹு அல்ஹாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஷகலக்கும் அரபிலே இன்னொரு சொல்ல இருக்கிறது. ஷகலக்கும் உங்களை பராக்காக்கி விட்டது என்பதை ஷகலக்கும் என்று கூட சொல்லலாம். ஆனால் இமாம் கையம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போன்று ஷகலக்கும் என்பது சாதாரணமாக ஒருத்தர் ஒரு விடயத்திலே கவனம் எடுத்துக்கொண்டு இன்னொரு விடயத்தை தன்னுடைய கையினால் உடல் உறுப்புகளினால் செய்வதையும் ஷகலக்கும் அது உங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இன்னொரு விடயம். ஆனால் உள்ளம் அதிலே பராக்காகாமல் அதிலே முழுமையாக ஈடுபடாமல் சரியான விடயத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கும். இப்படியானதுக்கும் ஷகல் என்று சொல்லலாம். ஆனால் அல்ஹா என்பது ஒருவரை மெய்மறந்து ஒட்டுமொத்தமாக அதனை எது முக்கியமோ அதை மறந்துவிட்டு முக்கியம் இல்லாததிலே ஈடுபடுத்துவதை குறிக்கும். அப்படியான ஒரு சொல்தான் அல்ஹா என்பது. எதுவரைக்கும் இது நடக்கும் என்பதை அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான் 2வது ஆயாவிலே. ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். மகாபிர் என்பது கபர்கள். மக்பரா மகாபிர். கபர் மக்பரா என்பது புதைகுழி, அடக்கம் செய்யப்படக்கூடிய இடம், அடக்கஸ்தலம். இவைகளை நீங்கள் மகாபிர்களை சந்திக்கும் வரையில் ஹத்தா ஜுர்தும். இங்கே ஜுர்தும் என்றால் ஜியாரா, அரபிலே ஜியாரா என்றால் சந்திப்பு. கபர்களை சந்திக்கும் வரையில் என்று என்ன நடப்பட்டிருக்கிறது? கபர்களை போய் ஜியாரா செய்வதா அல்லது அந்த கபர்களிலே நீங்கள் மரணித்து அங்கே அடக்கப்படுவது குறிக்கிறதா என்றால், இங்கே கபர்களிலே நீங்கள் அடக்கம் செய்யப்படும், அதாவது நீங்கள் மௌத்தாகும் வரையிலே, நீங்கள் மரணிக்கும் வரையிலே இவ்வாறு இந்த உலகத்திலே உங்களை தகாசுர் பெருமைப்பட்டு கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு அதிகமாக்கிக் கொள்வது உங்களை பராமுகமாக்கி கொண்டிருக்கிறது. மௌத்தாகும் வரையில் நீங்கள் இதை செய்து கொண்டு இருப்பீர். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு புரியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல வருகிறான். ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். மக்பராக்களை நீங்கள் சந்திக்கும் வரையிலே. இங்கே ஜுர்தும் சந்தித்தல் என்று சொல்லியிருக்கிறான். அதாவது ஹத்தா தசூர் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நீங்கள் மக்பராக்களை சந்திக்கும் வரையிலே என்றால் எதிர்காலத்தில் நடப்பதுதான். எதிர்கால வினையை பயன்படுத்தாமல் இறந்த கால வினை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜுர்தும் என்றால் இறந்த கால வினை, நீங்கள் சந்தித்து விட்டீர்கள் என்றதுதான் அதனுடைய அடிப்படை அர்த்தம். ஆனால் இங்கே எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? எதிர்காலத்தில் நடக்கப் போவதை சந்திக்கும் வரையிலே. ஒரு எதிர்காலத்திலே நடக்கின்ற ஒரு விடயத்துக்கு இறந்த கால வினையை பயன்படுத்துவது என்பது அரபு மொழியிலே எதற்கு? ஒரு விடயத்தை உறுதியாக சொல்வதற்கு. நிச்சயமாக நீங்கள் மரணத்தை நீங்கள் சந்திப்பீர்கள், அதற்கு பிறகுதான் உங்களுக்கு இது புரியும் என்பதை அந்த உறுதியாக சொல்வதற்கு எதிர்கால கருத்தை இறந்த கால வினையிலே சொல்கிற பொழுது அது உறுதித்தன்மையை குறிக்கும் அரபு மொழியிலே. ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். மக்பராக்களை நீங்கள் இதே நிலையிலே இருக்கும் பொழுது சந்திக்கும் வரையிலே என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்கின்றான். அப்துல்லாஹ் இப்னு ஷகீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸை நாங்கள் சுருக்கமாக ஏற்கனவே பார்த்தோம். அதிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நபி அவர்கள் அல்ஹாக்குமு தகாசுரை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது நான் வந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், யகூலு இப்னு ஆதம் மாலி மாலி. ஆதமுடைய மகன் மனிதன் என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான். வஹல் லக யப்ன ஆதம் மின் மாலிக இல்லா மா அகல்த ஃபஅஃப்னைத அவ் லபிஸ்த ஃபஅப்லைத அவ் தஸத்தக்த ஃபஅம்தைத. மனிதா, உன்னுடைய செல்வத்திலே நீ உண்டு கழித்ததையும் நீ உடுத்து கிழித்ததையும் நீ தர்மம் செய்து முற்படுத்தியதையும் தவிர வேறு ஏதாவது இருக்கிறதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலும் இதனை எங்களுக்கு பார்க்க முடிகின்றது. அதிலே நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? யகூலுல் அப்து மாலி மாலி. அடியான் என்ன சொல்கிறான்? என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் சொல்கிறான். இன்னமா லஹு மின் மாலிஹி தலாத். அவனுடைய செல்வத்திலே அவனுக்கு இருப்பது மூன்று விடயம் தான். மா அக்கல ஃபஅஃப்னா. அவன் உண்டு கழித்தது, அவன் உண்டு சாப்பிட்டு குடித்து அதனை இல்லாமலாக்கியது அவனுடையது, அவன் அனுபவித்து விட்டான், அது அவனுடைய சொத்து. அவ் லபிஸ ஃபஅப்லா. அல்லது அவன் உடுத்து பழசாக்கியது, அவன் ஆடையை வாங்கி உடுத்து அதனை பழசாக்கியது, அதனால் அவன் பயனடைந்தான், அது அவனுடைய சொத்து தான்.
அவ் அஅதா ஃபக்தனா, அல்லது அவன் தர்மம் செய்தான், அஅதா கொடுத்து அதை சேமித்து வைத்தான். எப்படி சேமித்து வைத்தான்? மறுமையில் அதனுடைய நன்மை கிடைப்பதற்காக, அதனை தனக்காக மறுமையிலே தனக்கு கிடைக்கும். அதற்கு அதை சதக்கா கொடுப்பதனால் அது அவனுக்கு பயன். எனவே அது அவனுடைய சொத்து, அவனுக்கு அது கிடைக்கும். வமா சிவா தாலிக், நபி அவங்க சொல்றார்கள், அதல்லாதவைகள் அனைத்துமே ஃபஹுவ தாஹிபுன் வ தாரிகுஹு லின்னாஸ், அவன் அதை மனிதர்களுக்கு விட்டுவிட்டு சென்று விடுவான். அதனால் யார் பயனடைவார்கள்? வேறு மற்றவர்கள் பயனடைவார்கள். அவனுடைய பிள்ளைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது ஏனைய மக்கள் பயனடைவார்கள். அவனுடைய சொத்துக்கள் அவன் உலகத்திலே உண்டது கொடுத்தது, மறுமைக்காக அவன் சதக்கா செய்து வைத்தது மட்டும்தான் என்று சொல்கிறார்கள். எனவே அல்லாஹு தாலா இங்கே என்ன சொல்கிறான்? நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்வது உங்களை பராக்காக்கி விட்டது. நீங்கள் எது முக்கியமோ, எந்த மறுமைக்காக நீங்கள் அமல் செய்ய வேண்டுமோ, எந்த மறுமையை நீங்கள் தேட வேண்டுமோ, அதை விட்டுவிட்டு நீங்கள் வெறுமனே பெருமைக்காக உலகத்திலே ஒவ்வொன்றையும் உலக விடயங்களை அதிகப்படுத்துவதிலே நீங்கள் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். எதுவரைக்கும் இது உங்களுக்கு ஹத்தா ஜுர்துல் மகாபிர், மக்பராக்களை சந்திக்கும் வரையில், நீங்கள் மூத்தாகும் வரையிலே இதை செய்து கொண்டிருப்பீர்கள். மூத்தாகும் வரையிலே இதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் மனிதனுடைய பொதுவான நிலைமை. தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கல்லா. கல்லா என்பது அரபியில் என்ன சொல்வார்கள்? ஜஜிர், அதாவது ஒரு விடயத்தை தடுப்பது, எச்சரிக்கை செய்வது. கல்லா, அவ்வாறு நீங்கள் செய்யக்கூடாது என்பதுதான் அவனுடைய அர்த்தம். கல்லா, அவ்வாறு இல்லை. அதாவது நீங்கள் இது போன்று உலகத்திலே பெருமை அடித்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் செல்வத்தையும் அல்லது உலக விடயங்களை அதிகப்படுத்திக் கொள்வதிலே ஈடுபடக்கூடாது. கல்லா, அவ்வாறு செய்யக்கூடாது. சௌஃப தஅலமூன், நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள், நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அதாவது நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். சௌஃப இங்கே உறுதித்தன்மையை குறிக்கிறது. உறுதியாகவே நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். எதை தெரிந்து கொள்வீர்கள் என்பது இங்கே சொல்லவில்லை என்றால் அது தெளிவானது. இதனுடைய விளைவை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். நீங்கள் உலகத்திலே போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? அதிகப்படுத்துவதற்காக நீங்கள் உங்களுடைய முழு கவனத்தையும் அதிலே செலுத்துகிறீர்கள் இல்லையா? இதனுடைய விளைவை, இது தவறு என்பதை, இதனுடைய மோசமான விளைவை நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்வீர்கள். கல்லா, இவ்வாறு செய்யக்கூடாது. நீங்கள் சௌஃப தஅலமூன், நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். என்னென்றால் எதை தெரிந்து கொள்வீர்கள்? அதனுடைய செயற்பாடு பொருளை எல்லாம் இங்கே சொல்லவில்லை. அது தெளிவானது, முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் இதனுடைய விளைவை, இதனுடைய இது பிழை என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்வீர்கள். சும்ம கல்லா சௌஃப தஅலமூன். சும்ம, பிறகு. அரபி மொழியிலே சும்ம என்பது பிறகு என்ற அர்த்தத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஒன்றுக்கு பிறகு ஒன்று நடந்தது, அதற்கு பிறகு இன்னொன்று நடப்பதை குறிக்கிறது. பிறகும் நீங்கள் அவ்வாறு செய்யக்கூடாது. அதாவது இங்கே என்ன சொல்லப்படுகிறது? இங்கே அதே வார்த்தையை தான் திரும்பவும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். கல்லா, அவ்வாறு நீங்கள் செய்யக்கூடாது. சௌஃப தஅலமூன், நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இதனுடைய விளைவை உங்களுக்கு மௌத்து வரும் பொழுது அல்லது மறுமையிலே நீங்கள் இதை அறிந்து கொள்வீர்கள். அப்போ மௌத்து வரையிலே நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பீர்கள், அதற்கு பிறகு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு 4வது ஆயாவிலும் அதையே திருப்பி சொல்லியிருக்கார். அதில் சும்ம என்று பயன்படுத்தியிருக்க. சும்ம, பின்னர். இங்கே அரபு மொழியில இங்கே பின்னர் என்று பயன்படுத்தப்படுவது, அதாவது அதற்கு என்ன அர்த்தம் அல்ல, ஒன்றை விட்டு ஒன்றுக்கு பிறகு ஒன்று வரக்கூடிய அந்த அர்த்தத்திலே அல்ல. பொதுவாக அந்த அர்த்தத்திலே அரபு மொழியாக பயன்படுத்தப்பட்டாலும் இங்கே சும்ம என்பது சூரிய ஒரு வடிவத்திலே பயன்படுத்த, அதாவது தகீத், ஒரு விடயத்தை உறுதிப்படுத்துவதற்காக இது சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகும் நீங்கள், மேலும் நீங்கள் உறுதியாக தெரிந்து கொள்வீர்கள். அதாவது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள், நிச்சயமாகவே நீங்கள் அதை தெரிந்து கொள்ளத்தான் போகிறீர்கள் என்பது போன்று அந்த 2வது முறையும் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கல்லா, 5வது ஆயாவில், லவ் தஅலமூன இல்மல் யகீன். கல்லா, 3வது முறையும் கல்லா, அவ்வாறு நீங்கள் செய்யக்கூடாது. இது உங்களுடைய இந்த இதில் நீங்கள் பொடுபோக்கில் ஈடுபட்டு கொண்டிருப்பது, முக்கியமான விடயத்தில் கவனம் இல்லாமல் நீங்கள் இருப்பது, உலகத்தை நீங்கள் தேடுவதிலே போட்டி போட்டுக் கொள்வது, பெருமை அடித்துக் கொள்வது,
அவ்வாறு நீங்கள் செய்யக்கூடாது. கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், நீங்கள் உறுதியாக தெரிந்து கொள்வீர்களேயானால், நீங்கள் உறுதியாக தெரிந்து கொள்வீர்களேயானால், என்ன நீங்கள் உறுதியாக தெரிந்து கொள்வீர்களேயானால், லவ் தஅலம் இல்மல் யகீன், யகீன் என்றால் உறுதி, இல்முல் யகீன் உறுதியாக தெரிவது, அறிவது, உறுதியாக நீங்கள் அறிந்து கொள்வீர்களேயானால். எனவே நீங்கள் உறுதியாக அறிந்து கொண்டீர்களேயானால் அதனுடைய பதில் என்ன? அதனுடைய பதில், நீங்கள் உறுதியாக அறிந்து கொண்டீர்களேயானால் இது போன்று நீங்கள் பெருமை அடிப்பதிலே ஈடுபட மாட்டீர்கள். அல்லாஹ் பதிலை இங்கே வெளிப்படையாக சொல்லவில்லை, அது ஒரு நடை. எதிலே நீங்கள் ஆர்வம் கொள்வீர்கள்? அல்லாஹு தாலாவை வழிபடுவதிலே, அவனை வணங்குவதிலே, உங்களுக்குரிய மர்மையை தேடுவதிலே நீங்கள் ஈடுபடுவீர்கள். இந்த தகாதுர் உங்களை பராமுகமாக ஆக்காது, பராக்காக்காது, சரியான விடயத்திலே கவன இனத்தை ஏற்படுத்தாது என்பதுதான் அதனுடைய பதில். கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், உறுதியாக நீங்கள் தெரிவீர்களேயானால், நீங்கள் உறுதியாக தெரிவீர்களேயானால், அறிந்து கொள்வீர்கள். எதை அறிந்து கொள்வீர்களேயானால், உங்களுக்கு மறுமை ஒன்று இருக்கிறது, அங்கே கேள்வி கணக்கு இருக்கிறது, உங்களுடைய செயல்களுக்கு அங்கே கூலி கொடுக்கப்படும். இப்படியெல்லாம் நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்வீர்களேயானால் இது போன்று நீங்கள் நடந்து கொள்ள மாட்டீர்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அல்லாஹ் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? خطب رسول الله صلى الله عليه وسلم خطبة ما سمعت مثلها قط. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உரை நிகழ்த்தினார்கள், அது போன்ற ஒரு உரையை குத்துபாவை நான் கேட்டதே இல்லை. என்ன சொன்னார்கள்? قال لو تعلمون ما أعلم لأضحكتم قليلا ولبكيتم كثيرا. நான் அறிவதை நீங்கள் அறிந்திருப்பீர்களே ஆனால் குறைவாக சிரித்து நிறைய அதிகமாக அழுவீர்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார். ஏனென்றால் அதைத்தான் அல்லாஹ் தான் இங்கே சொல்கிறார், நீங்கள் உண்மையாகவே உறுதியாகவே அறிவீர்களே ஆனால் இது போன்று நடந்து கொள்ள மாட்டீர்கள். எனவே யாரிடத்தில் யகீன் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் மர்மையை நோக்கி அமல் அதிகமாக செய்து கொண்டிருப்பார்கள். யாரிடத்தில் யகீன் குறைவாக இருக்கிறதோ அவர்கள் உலகத்திலே லஹூலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் என்பது தெரிகிறது. லவ் தஅலமூன இல்மல் யகீன், உறுதியாக நீங்கள் அறிவீர்களே ஆனால் இவ்வாறு நடக்க மாட்டீர்கள். தொடர்ந்து அல்லாஹ் 6வது ஆயாவில் என்ன சொல்கிறான்? லதரவுன்னல் ஜஹீம், நரகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஜஹீம் என்பது நரகம். அதாவது ஜஹீம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா கடுமையான சூடு என்ற அர்த்தம். ஜுஹ்மா என்ற சொல்லிலிருந்துதான் ஜஹீம் என்பது வந்திருக்கிறது. ஒரு நெருப்பு கடுமையாக கொதிப்பதை தான் ஜுஹ்மா என்று சொல்வார்கள். ஜீம் ஹா மீம் என்பது கடும் சூட்டை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எனவே லதரவுன்ன, நீங்கள் பார்ப்பீர்கள். இங்கே லதரவுன்ன என்பது லாம் ல என்று வந்திருப்பது முன்னால் என்ன இருக்கிறது என்றால் ஒரு சத்தியம் இருக்கு. வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லது உக்ஸிமு, சத்தியம், நான் சத்தியம் செய்து சொல்கிறேன். லதரவுன்ன, நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள். எதை பார்ப்பீர்கள்? அல் ஜஹீம், நரகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். எனவே மர்மையிலே நீங்கள் நரகத்தை பார்க்க போகிறீர்கள். சிலர் இந்த இடத்திலே பிழையாக விளங்கிக் கொள்வார்கள். அதாவது கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், உறுதியாக நீங்கள் அறிந்து கொண்டால் நரகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று, அந்த உறுதியாக அறிந்து கொண்டால் என்பதற்கு இந்த லவ், அறிந்து கொண்டால், அது ஒரு ஷர்த்ன்னு சொல்வார்கள் அரபியிலே. அதற்கான ஒரு ஜவாபு ஷர்த்தாக இந்த ஜும்லாவை, இந்த பின்னால் வரக்கூடிய வாக்கியத்தை சிலர் கருதுவார்கள். அது பிழையானது. இங்கே அதுக்கு அர்த்தம் இல்லை. உறுதியாக நீங்கள் அறிந்து கொண்டால் நரகத்தை பார்ப்பீர்கள், அப்படி என்றால் என்ன? உறுதியாக நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் நரகத்தை பார்க்க மாட்டீர்களா? அவ்வாறு அதற்கு அர்த்தம் இல்லை. தமிழ் மொழிபெயர்ப்பு ஒன்றிலே ஒரு முத்தசிலாக்களுடைய கொள்கைக்கு சார்பாக அதிகமான கருத்துக்களை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வழிகேடான தமிழ் வரும் மொழிபெயர்ப்பு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பிரபலியமான ஒரு தமிழ் உலகத்திலே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சாரகர் செய்த மொழிபெயர்ப்பிலே இவ்வாறு தான் மொழிபெயர்த்திருக்கிறார் அவர். கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்வீர்களே ஆனால் நரகத்தை நீங்கள் காண்பீர்கள். எனவே பிள்ளையான கருத்து, அவ்வாறல்ல. லதரவுன்னல் ஜஹீம், அது வேறொரு சப்ஜெக்ட். லதரவுன்னல் ஜஹீம் என்பதில் நிச்சயமாக நீங்கள் நரகத்தை காண்பீர்கள். எனவே பொதுவானது நிச்சயமாக நீங்கள் நரகத்தை காண்பீர்கள்
என்பது பொதுவான ஒன்று. மூமின்களும் காண்பார்கள், காபிர்களும் காண்பார்கள். நாளை மறுமையிலே மஹ்ஷரில் இருக்கின்ற பொழுது எல்லோரும் காண்பார்கள். நரகம் மலக்குமார்களால் இழுத்துச் செல்லப்படும் என்று சஹீஹ் முஸ்லிமில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் இருக்கிறது. யுக்தா பி ஜஹன்னம யௌமஇதின் லஹா 70,000 ஜிமாம். 70 கயிறுகள் அதற்கு இருக்கும். மஅ குல்லி ஜிமாமின் 70,000 மலக்கின் யஜுர்ரூனஹா. அந்த ஒவ்வொரு கயிறையும் 70,000 மலக்குமார்கள் இழுத்துச் செல்வார்கள். மலக்குமார்கள் என்பது பலம் வாய்ந்தவர்கள். அவர்கள் ஒருவரும் அதனை இழுத்துச் செல்வார்கள். இது ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வாக அங்கே இருக்கும். அல்லாஹு தஆலா இங்கே என்ன சொல்கிறான்? லதரவுன்னல் ஜஹீம். ஜஹீமை நீங்கள் காண்பீர்கள். அதாவது இன்னொரு ஆயாவில் என்ன சொல்றாங்க? வபுர்ரிஸத்தில் ஜஹீமு லிமன் யரா. பார்ப்பவர்களுக்கு நரகம் என்ன செய்யப்படும்? வெளிப்படுத்தப்படும். எனவே நரகத்தை மறுமையிலே எல்லோரும் பார்ப்பார்கள். காபிர்கள் நரகத்திலே நுழைவார்கள், அடுத்தவர்களும் கூட நரகத்தை பார்ப்பார்கள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபஜ்ருடைய 23வது ஆயாவில் என்ன சொல்கிறான்? வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம். அந்த நாளையிலே ஜஹன்னம் நரகம் கொண்டு வரப்படும். யததக்கருல் இன்சானு வ அன்னா லஹு ذிக்ரா. அப்போதுதான் மனிதன் சிந்திப்பான், ஞாபகப்படுத்திக் கொள்வான். அவனுக்கு இப்போது அந்த ஞாபகப்படுத்துதல், இப்போது அவன் சிந்தித்து உணர்வது எந்த வகையிலும் பயனளிக்காது என்று அல்லாஹ் சொல்கிறான். வபுர்ரிஸத்தில் ஜஹீமு லில் காவீன். வழி தவறியவர்களுக்கு நரகம் வெளிப்படுத்தப்படும். எனவே நரகத்தை நாளை மறுமை நாளையிலே மனிதர்கள் பார்ப்பார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். லதரவுன்னல் ஜஹீம். நிச்சயமாக, சத்தியமாக, அல்லாஹ்வின் சத்தியமாக நீங்கள் நரகத்தை காண்பீர்கள். தொடர்ந்து திரும்பவும் 7வது ஆயாவில் சொல்ல சும்ம லதரவுன்னஹா ஐனல் யகீன். பின்னர், இங்கே சும்ம என்று திரும்பவும் பயன்படுத்தப்பட்டிருப்பது இங்கே அதனுடைய அர்த்தமும் உறுதிப்படுத்துதல் தான். மேலும் நீங்கள் நிச்சயமாகவே அதனை நீங்கள் உறுதியாகவே கண்கூடாகவே நீங்கள் பார்ப்பீர்கள். லதரவுன்னஹா, அதனை நீங்கள் பார்ப்பீர்கள். ஐனல் யகீன், கண்கூடாக உறுதியாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் பார்ப்பீர்கள். கடைசி ஆயாவுலே 8வது ஆயாவுலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். பின்னர் என்ற கேள்வி கணக்கு பின்னர் நடக்கும். பின்னர் லதுஸ்அலுன்ன, நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். யௌமஇதின், அந்த நாளையிலே. அனின் நஈம், இன்பங்களை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். நஈம் என்பது இன்பங்கள், அல்லாஹு தஆலா செய்திருக்கக்கூடிய அருள் பாக்கியங்கள், அருட்கொடைகள். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். மறுமை நாளையிலே விசாரணை உங்களுக்கு இருக்கிறது. எதை பற்றி இருக்கிறது? நஈமை பற்றி இருக்கிறது. நஈம் என்பது இன்பம். எனவே உலகத்திலே நாம் அனுபவித்த எல்லா இன்பங்களுக்கும் விசாரணை இருக்கிறது. என்ன விசாரணை? அதற்கு நாங்கள் சரியான முறையிலே நன்றி செலுத்தினோமா? நாங்கள் உலகத்திலே அல்லாஹ்வுடைய நிறைய நிஅமாக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். வைன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்களே ஆனால் அதை உங்களால் எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் நிஅமத் செய்திருக்கிறான். ஒவ்வொன்றும் எங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நிஅமா தான். இது எல்லா நிஅமாக்களையும் உள்ளடக்கும். எல்லா நஈம்களையும் உலகத்திலே நாங்கள் அனுபவித்ததையும் அவற்றுக்கு நாங்கள் நன்றி செலுத்தினோமா? அதை எங்களுக்கு தந்தவனுக்கு நாங்கள் நன்றியோடு நடந்து கொண்டோமா? அதை எப்படி நாங்கள் அனுபவித்தோம்? எப்படி அந்த பொருளாதாரத்தை சம்பாதித்தோம்? எங்கே அதனை செலவு செய்தோம்? இதையெல்லாம் அல்லாஹு தஆலா விசாரிக்க இருக்கின்றான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் திர்மிதியிலே பதிவாகி இருக்கிறது. ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், ஸுஹைப் அல்-அர்னவுத் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் அதனை பலப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இன்ன அவ்வல மா யுஸ்அலு அன்ஹு யௌமல் கியாமத்தி மினன் நஈமி அன் யுகால லஹு. ஒரு அடியான் நாளை மறுமையிலே முதலாவதாக இன்பங்களிலே, அவன் அனுபவித்த இன்பங்களிலே அவனுக்கு விசாரணை செய்யப்படுவான்.
எதை பற்றி விசாரணை செய்யப்படும்? யுகாலு லஹு, அவனிடத்தில் கேட்கப்படும், அலம் நுசிஹ லக ஜிஸ்மக், உன்னுடைய உடலுக்கு நான் ஆரோக்கியத்தை தரவில்லையா, உனக்கு உடல் ஆரோக்கியத்தை தரவில்லையா? வனுர்வியக மினல் மாஇல் பாரித், குளிர்ந்த நீரில் உன்னை தாகம் தீர செய்யவில்லையா? எனவே நாம் குளிர்ந்த நீரை குடிப்பது கூட அல்லாஹு தாலா எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு நியம. எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியம. இதை பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படும். இதெல்லாம் உனக்கு செய்யவில்லையா என்றால் என்ன அர்த்தம்? இதையெல்லாம் செய்தேன், இதற்கு பதிலாக நீ என்ன செய்தாய்? உன்னை நரகத்திலிருந்து நீ காப்பாற்றிக் கொண்டாயா? இதற்கு நீ நன்றி செலுத்தினாயா என்பதுதானே. அதே போன்று நீண்ட ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. அல்லாஹு தஆலா அடியானை நாளை மறுமையிலே சந்தித்து என்ன சொல்வான்? ஃபயகூல், ஐஃபுல், மனிதா, இன்னாரே, அலம் உக்ரிம்க், உன்னை நான் கண்ணியப்படுத்தவில்லையா? வ உஸவ்விதுக், உன்னை நான் தலைவராக்கவில்லையா? ஒரு முக்கியமான ஒருவராக சமூகத்திலே உன்னை வ உஸவ்விஜுக், உனக்கு திருமணம் முடித்து தரவில்லையா? எனவே ஒருவர் திருமணம் முடிப்பது, ஒரு சமூகத்திலே தலைவராகுவது, ஒருவருக்கு கண்ணியம் கிடைப்பது, இதெல்லாம் அல்லாஹு தஆலா தான் மனிதனுக்கு செய்கின்றான். இதையெல்லாம் நான் உனக்கு செய்யவில்லையா? வ உஸஹிரு லக்கல் கைல வல் இபில், குதிரைகளையும் ஒட்டகங்களையும் உனக்கு வசப்படுத்தி தரவில்லையா? அதனை பயன்படுத்துவதற்கு, அதிலே பயணம் செய்வதற்கு. எனவே அதைவிட மகத்தானதை அல்லாஹு தஆலா இப்போது எங்களுக்கு தந்திருக்கின்றான், வாகனங்களை. இதையெல்லாம் உங்களுக்கு தரவில்லையா? வ அதர்க தர்அஸ், தலைவராக தலைமைத்துவம் வகிப்பதற்கு நான் உன்னை விட்டுவிடவில்லையா? வ தர்ப, அதே போன்று நீ சம்பாதிப்பதற்கு, அதன் மூலமாக நீர் வருமானம் ஈட்டுவதற்கு உன்னை செய்ய விட்டு வைக்கவில்லையா என்றெல்லாம் அல்லாஹு தாலா மறுமையிலே கேட்பான். இவை அனைத்துமே அல்லாஹு தாலாவுடைய நியமம். இவைகளை பற்றி மறுமையிலே கேட்கப்படும். எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் என்ன செய்கிறார்கள்? வெளியே போகிறார்கள். அங்கே அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கின்றார்கள். அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், இந்த நேரத்திலே நீங்கள் வீட்டிலே இருந்து ஏன் வெளியே வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் இருவரும் என்ன சொன்னார்கள்? ஜூ, பசிதான் என்று சொன்ன பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்ன பொழுது நபி அவர்களும் என்ன சொல்கிறார்கள்? நபி அவர்களும் அங்கே அவர்களை அழைத்து கொண்டு அவர்களும் பசியிலே இருக்கிறார்கள். ஒரு நபித்தோழருடைய வீட்டுக்கு செல்கின்றார்கள். அந்த நபித்தோழர் இல்லை, அவருடைய மனைவி இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறகு அந்த மனைவி வரவேற்றார்கள். பிறகு அந்த மனிதரும் வந்தார். அந்த நேரத்தில் இவர்களை பார்த்த உடனே அவர் சந்தோஷப்பட்டு என்ன சொன்னார் என்றால், இன்றைக்கு என்னை விட உலகத்திலே யாரும் சிறந்த விருந்தினர்களை கொண்டவர்களாக இல்லை என்ற நபி அவர்களையே அவர் விருந்தினராக என்று பெற்றிருக்கிறார் என்பதை பார்த்துவிட்டு சந்தோஷப்பட்டார். அவர் தண்ணீர் எடுக்க சென்றிருந்தார், மதுரமான தண்ணீரை எடுக்கிறதுக்கு தூர சென்றிருந்தார். அவர் வந்திருந்தார். பிறகு அவர் என்ன செய்கிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர், உமர் இவர்களுக்கு ஒரு பேரீச்சம்பழ மரத்தின் குலையை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். அதிலே பல்வேறு வகைகள் இருக்கின்றன. அதாவது அந்த குலையிலே காய்ந்த பேரீச்சம் பழம் இருக்கிறது, அதே போன்று கனியாக இருக்கக்கூடிய ருதப் என்கின்ற பேரீச்சம் பழம் இருக்கிறது, அதே போன்று காயாக இன்னும் கனியாத பழம் இருக்கிறது. நபி அவர்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று கேட்டதற்கு, நீங்கள் அதிலிருந்து குலையாக எடுக்காமல் சற்று பறித்து கொண்டு வந்திருக்கலாமே என்பதற்கு, இல்லை, நீங்கள் எல்லாவற்றிலிருந்தும் சாப்பிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். பிறகு நபி அவர்கள் அதனை சாப்பிட்டார்கள். அவர் ஒரு ஆட்டை அறுப்பதற்கு முற்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பால் கொடுக்கக்கூடிய ஆட்டை அறுக்காதீர்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அதனால் அவர்கள் பயனடைய வேண்டும், அதனால் அவர்களுக்கு அது உணவாக இருப்பதனால் அதை நீங்கள் அறுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். பிறகு அவர் வேறொரு ஆட்டை அறுத்து நபி அவர்களுக்கு உணவளிக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசி தீர்ந்த பொழுது, தாகம் தீர்ந்த பொழுது என்ன சொன்னார்கள்? அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை பார்த்து, வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய ஆத்மா யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, அதாவது அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லதுஸ்அலுன்ன அன் ஹாதன் நஈமி யௌமல் கியாமா, கியாமத் நாளிலே இந்த இன்பத்தை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அஹ்ரஜகும் மின் புயூத்திக்குமுல் ஜூ, உங்களுடைய வீடுகளிலிருந்து பசி உங்களை
வெளியேற்றியது. பசிக்காக நீங்கள் வெளியிலே வந்தீர்கள். ثم لم ترجعوا حتى أصابكم هذا النعيم. பிறகு நீங்கள் திரும்பிச் செல்லவில்லை, இந்த இன்பம் உங்களுக்கு கிடைத்தே தவிர. இந்த இன்பம் கிடைத்ததற்கு பிறகு, நீங்கள் வயிறார சாப்பிட்டதற்கு பிறகு இப்போது நீங்கள் திரும்பிச் செல்கிறீர்கள். இந்த நிஅமா சம்பந்தமாக, இந்த நயீம், இந்த இன்பம் சம்பந்தமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்பது சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். எனவே லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நயீம் என்பது பொதுவானது. இதை பற்றியும் கூட விசாரணை இருக்கிறது. இதற்கு கூட நாங்கள் நன்றியுள்ளவர்களாக, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஷ்ரத்துல் முபஷ்ஷிரீன் பில் ஜன்னah, நன்மாராயம் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேர்களில் ஒருவர். அவர் என்ன சொல்கிறார்கள்? லம்மா நஸலத் ثم لتسألن يومئذ عن النعيم. பின்னர் நீங்கள் நயீமை பற்றி, இன்பத்தை பற்றி அப்போது அந்த நாளையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்ற ஆயா இறங்கிய பொழுது ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர், இது எங்கே இறங்கியிருக்கும்? எங்களுக்கு தெரியும், இந்த சூரா மக்கியா, மக்காவுடைய வாழ்க்கையிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது இறக்கி அருளப்பட்டது. எனவே அந்த நேரத்திலே எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் சஹாபாக்கள். அந்த நேரத்திலே ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபஅய்யுன் நஈமி நுஸ்அலு அன், இந்த இன்பத்தை பற்றி நாங்கள் விசாரிக்கப்படுவோம். வ இன்னமா ஹுமல் அஸ்வதானி அத்தம்ரு வல் மா, நாங்கள் சாப்பிடுவது பேரீச்சம்பழமும் தண்ணீரும். நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அம்மா இன்னஹு சயக்கும், அது கூட விசாரிக்கப்படும், அது கூட இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதாவது அது கூட விசாரிக்கப்படும் என்று சொல்கின்றார்கள். இது திருமீதியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் பலமானது. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அதே போன்று வாதிஇ முக்பிர் அல் வாதிஇ ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் இதனை ஹசன் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதுவும் இருக்கும் என்றால், இன்பங்கள் உங்களுக்கு எதிர்காலத்தில் கிடைக்கும் என்றும் சிலர் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். சிலர் இதை பற்றியும் விசாரணை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். என்றால் பொதுவானது. ஏற்கனவே அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் சொன்னதிலும் நாங்கள் அதை பார்க்கின்றோம். மக்கா வாழ்க்கையிலே இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில இருந்த நபித்தோழர்கள் எங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில், இது இறக்கப்பட்ட நேரத்தில் கேட்ட கேள்விக்கும் நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இதுவும் விசாரிக்கப்படும். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சூரத்து தகாசுர்லே இருந்து நாம் பெற வேண்டிய முக்கியமான சில படிப்பினைகளை பார்ப்போம். இந்த சூரா இந்த உலகத்தை முழு நோக்கமாக கொண்டு வாழாமல், மார்க்கத்திலே நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும், மறுமைக்காக நாம் வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே 3 இடங்களிலே கல்லா, அவ்வாறு செய்யக்கூடாது என்று எங்களை தடுத்திருக்கின்றான். இதனுடைய விளைவை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்பதையும் சொல்கின்றான். அதனை உறுதிப்படுத்தி 2வது முறையும் சொல்கின்றான். அதாவது, ஒருவருக்கு நாங்கள், உனக்கு நான் சொல்கிறேன், பின்னரும் உனக்கு நான் சொல்கிறேன், இவ்வாறு நீ செய்யாதே என்று அரபியிலே இவ்வாறு சொல்ல முடியும். அதாவது, திரும்ப திரும்ப நான் உனக்கு சொல்கிறேன் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. எனவே இதனுடைய விளைவை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். நீங்கள் பொடுபோக்காக, பராமுகமாக இருப்பதன் விளைவு உங்களுக்கு பின்னர் தான் தெரியும். இது ஒரு உபதேசம், உங்கள் மீது நான் அன்பு கொண்டு இதை சொல்கிறேன் என்பது போன்று இந்த சூரா அமைந்திருக்கிறது. அதே போன்று கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், உறுதியாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்களே ஆனால் என்று அல்லாஹு தஆலா சொன்னதிலிருந்து, உறுதியாக தெரிந்து கொண்டால், யாரிடத்தில் உறுதி அதிகமாக இருக்கிறதோ, நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று அவர் இந்த தகாசுரிலே ஈடுபட்டு மறுமையை மறந்து வாழக்கூடியவராக இருக்க மாட்டார். எந்த அளவுக்கு ஒரு இடத்திலே யகீன் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர் மார்க்கத்திலே, வணக்க வழிபாட்டிலே, அல்லாஹுவை நெருங்குவதிலே, மறுமையை அடைவதிலே ஈடுபாடு காட்டக்கூடியவராக இருக்கின்றார். அல்லாஹ் இங்கே மௌத்தை ஞாபகப்படுத்துகின்றான். நீங்கள் மௌத்தாகும் வரையிலே, எனவே மௌத் என்பது, அதனை ஒருவர் நினைவுபடுத்தி கொள்ளும் பொழுது அவருக்கு இந்த உலகத்திலே நாம் மறுமைக்காக வாழ வேண்டும் என்கின்ற உணர்வை அது கொடுக்கிறது. அந்த வகையிலே தான் ஒருவர் கபறுகளை ஜியாரத் செய்கின்ற பொழுதும் அது மறுமை ஞாபகத்தை
அவருக்கு ஏற்படுத்துகிறது. எங்களுக்கு ஹதீதும் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒருவர் மறுமை நாளை நினைப்பார், மௌத்தை நினைக்கின்ற பொழுது அவருக்கு அது படிப்பினையாக அமையும். சில நேரம் கபறுகளை போய் ஜியாரத் செய்து அதை பார்க்கின்ற பொழுது படிப்பினை இன்னும் அதிகமாக ஏற்படும். சில நேரத்திலே மரண தருவாயில இருக்கின்றவரை பார்க்கின்ற பொழுது இன்னும் அதிகமாக மரணத்துடைய அந்த நினைவு, மறுமையுடைய நினைவு, அது எங்களுக்கு இந்த உலகத்திலே அதற்காக நாம் செயல்பட வேண்டும் என்கின்ற உணர்வை அதிகமாக தூண்டக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா நீங்கள் நஈமை பற்றி, இன்பத்தை பற்றி கேட்கப்படுவீர்கள் என்று சொல்வதிலிருந்து, யார் இந்த உலகத்திலே உண்டு குடித்து அல்லாஹுடைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு அதற்கு நன்றி செலுத்தாமல் இருக்கின்றாரோ அவர் ஒரு தவறான வழியிலே, பிழையான ஒரு நிலையிலே இருக்கின்றார். எனவே நாம் இதை பற்றியெல்லாம் கேட்கப்படுவோம் என்பதனால் நாம் இதற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய சொல்லால், செயலால் நாங்கள் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்பாக்கியங்களுக்கு நன்றியுள்ளவர்களாக நாங்கள் இல்லாமல் இருந்தால் இவற்றை பற்றியெல்லாம் நாம் விசாரணை செய்யப்படுவோம். அடுத்ததாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விடயம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா அல்ஹாக்குமுத் தகாசுர், தகாசுர் உங்களை பராமுகமாக்கி விட்டது என்று சொல்கின்றான். எனவே இந்த தகாசுர் என்பது நாம் சொன்னோம் பொதுவானது. எல்லா வகையான தகாசுரும் இதிலே அடங்கும். எப்படியான எல்லா வகையான தகாசுர் என்றால், ஒருவரை மறுமையின் பக்கம் இட்டு செல்லாத தகாசுர். அவர் ஒன்றை அதிகப்படுத்த தேடிக்கொள்கிறார், அது அவருடைய மறுமைக்கு பயனளிக்கக்கூடிய விதத்திலே அது இல்லை. இல்முலே, அமலிலே ஒருவர் அதை அல்லாஹுக்காக வேண்டி என்று மறுமையிலே அதனால் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே அதை அதிகரித்து கொண்டால் அது அவருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த தகாசுர் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்றல்ல. எனவே இங்கே தகாசுர் என்பது மறுமையை மறக்கடித்து மறுமையை மறந்து வாழுகிற தகாசுர் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தகாசுர், அந்த தகாசுர் என்று நாம் அதனை புரிந்து கொள்ளலாம். அதே போன்று இந்த சூரா கபருடைய வேதனை இருக்கிறது என்பதை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. சில அறிஞர்கள் அதனை இந்த சூறாவில இருந்து சொல்லியிருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடையும் ஒரு கூற்று இவ்வாறு இருப்பதாக இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னும் சலஃபுகளும் இதனில் இருந்து கபர் வேதனையை புரிந்திருக்கிறார்கள். அதாவது ஹத்த சுர்துமுல் மகாபிர், கபறுகளை நீங்கள் சந்திக்கும் வரையிலே, அதாவது நீங்கள் மௌத்தாகும் வரையிலே இவ்வாறு தகாசுர் உங்களை பராமுகமாக்கி கொண்டிருக்கும். கல்லா சௌஃப தஅலமூன், அவ்வாறு நீங்கள் செய்யாதீர்கள், நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து கபரிலே வேதனை இருக்கிறது என்பதை அது எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே இன்னொரு விடயத்தை கவனிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? கபறுகளை நீங்கள் சந்திக்கும் வரையிலே என்றுதான் சொல்கின்றான். எனவே கபறுகளிலே நீங்கள் கபறுகளை ஜியாரா செய்வீர்கள், அதாவது சந்திப்பீர்கள் என்றுதான் சொல்கிறோம். சந்திப்பு என்பது ஒரு இடத்துக்கு நாங்கள் சென்றால் அந்த இடத்திலிருந்து திரும்பி வந்து விடுவோம். இதுதான் சந்திப்பு. அரபியிலும் இதுதான். ஜாயிர் என்றால் சந்திக்கக்கூடியவர், ஜியாரா என்றால் சந்திப்பு. நாங்கள் சந்திக்க சென்ற இடத்திலே நிலைப்பதில்லை, அந்த இடத்திலிருந்து திரும்பி வந்துவிடும். எனவே கபருடைய இந்த வாழ்க்கை, அங்கே வேதனை இருக்கிறது, ஆனால் அது ஒரு ஜியாராவுடைய இடம்தான். அதற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அங்கே நாம் நிரந்தரமாக இருப்பதில்லை என்பதையும் அது எங்களுக்கு உணர்த்துகிறது. எவ்வாறு நாம் இந்த உலகத்திலே அது எங்களுக்கு நாம் கடந்து செல்கிற பாதையாக இந்த உலகம் இருக்கிறதோ, அதே போன்று கபரும் நாங்கள் ஜியாரா செய்கின்ற இடம். அதாவது நாங்கள் மூத்தாயின் கபரு வாழ்க்கையிலே வாழ்வது ஒரு நிரந்தர வாழ்க்கை அல்ல. அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, சுவர்க்கம் இருக்கிறது அல்லது நரகம் இருக்கிறது. அதற்கு பிறகு நாங்கள் எழுப்பப்பட இருக்கிறோம். அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. கபரிலே ஒருவர் இப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து இன்று வரையில் நீண்ட காலம் இருக்கிறார். ஆனால் இது ஒரு ஜியாரா தான். மறுமையோடு ஒப்பிடும் பொழுது இது ஒரு குறைந்த காலம் இங்கிருந்து
எல்லோரும் எழுப்பப்படுவார்கள். மறுமை என்ற ஒரு நாளைக்கு அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள். அதனால் இங்கே அல்லாஹு தாலா அதுதான் இறுதி என்று சொல்லவில்லை. ஹத்தா ஜுருத்துமுல் மகாபிர், கபர்களை சந்திக்கும் வரையிலே நீங்கள் இவ்வாறு செயல்பட்டு கொண்டிருப்பீர்கள். கபர்களை சந்திப்பது இறுதி அல்ல. கபர்களை அங்கே சந்திப்பது தான், அது ஒரு சந்திப்பு தான். ஆனால் கபரில் இருந்து வைத்தே உங்களுக்கு அதனுடைய விளைவு தெரிய ஆரம்பிக்கும். இந்த உலகத்திலே நீங்கள் பராமுகமாக இருந்ததுடைய விளைவு என்பதை இந்த ஆயாக்கள் எங்களுக்கு உணர்த்துகின்றன. இந்த சூறாவிலே அல்லாஹு தாலா இல்முல் யகீன் என்கின்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கின்றான். இல்முல் யகீன், அதே போன்று ஐனுல் யகீன், நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்வீர்கள். இல்முல் யகீன். இன்னொன்று ஐனுல் யகீன், சும்ம லதரவுன்னஹா ஐனுல் யகீன், நீங்கள் கண் கூடாக உறுதியாக காண்பீர்கள் என்பது. அதே போன்று இன்னும் வேறு இரு இடங்களிலே ஹக்குல் யகீன், சத்தியமான உறுதி என்று ஹக்குல் யகீன் என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மூன்று சொல்லையும் அறிஞர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இல்முல் யகீன் என்பது இது அடிப்படை. அதாவது ஒரு விடயத்தை உறுதியாக அறிவது. ஒரு தகவலை கேட்டு ஒருவர் ஒரு விடயத்தை உறுதியாக அறிந்து கொண்டால், காதால் கேட்டு அது அவருக்கு அதில் உறுதி ஏற்பட்டால், 100% நம்பிக்கை அவருக்கு ஏற்பட்டால், அது இல்முல் யகீன். அதே நேரத்தில் அதைவிட உயர்ந்த படித்தரம் தான் ஐனுல் யகீன். ஒருவர் கண்ணால் பார்த்து ஒன்றை உணர்ந்து கொள்வது. எனவே கண்ணால் பார்ப்பது என்பது காதால் கேட்பதை விட மிகவுமே கூடுதல் உறுதித்தன்மையை கொடுக்கும். அது ஐனுல் யகீன். ஐன் என்றால் கண், யகீன் உறுதி. மூன்றாவது படித்தரம் ஹக்குல் யகீன். ஒரு விடயத்தை நேரடியாக அனுபவித்து அதை பார்த்து அதில் ஈடுபட்டு ஒன்றை புரிந்து கொள்வது. அதாவது இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை போன்று, சுவர்க்கம் ஒன்று இருக்கிறது என்று எங்களுக்கு நபிமார்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதனை நாங்கள் நம்புகிறோம். இது இல்முல் யகீன். அதே நேரத்திலே மர்மையிலே, மஹ்ஷரிலே சுவர்க்கம் எங்களுக்கு காட்டப்படும். எனவே இங்கே ஐனுல் யகீன், கண்ணால் காண்பது. பிறகு சுவர்க்கத்துக்குள் நாங்கள் நுழைந்தால், நஸ்அலுல்லாஹுல் ஜன்னா, அது ஹக்குல் யகீன் என்றால் அதை அனுபவிக்கின்ற பொழுது அது ஹக்குல் யகீன். எனவே வெறுமனே நாம் செவிமடுப்பதன் மூலமாக ஆய்வு செய்து கண்டுபிடித்து அறிவது ஐனுல் யகீன். உறுதியாக ஒரு விடயத்தை அறிந்தால் அது இல்முல் யகீன், அது இல்முல் யகீன். அதைவிட மேலான படித்தரம் கண்ணால் பார்த்து ஒன்றை தெரிந்து கொள்வது ஐனுல் யகீன். ஒன்றை நேரடியாக அனுபவித்து சுவைத்து அறிந்து கொள்வது ஹக்குல் யகீன். இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதற்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது தேன் என்று இருக்கிறது, அது இனிமையானது என்று ஒருவர் சொல்கிற பொழுது, அல்லது அங்கே தேன் இருக்கிறது என்று ஒருவரிடத்தில் சொல்கிற பொழுது, அவர் சொல்பவரை உண்மைப்படுத்துகிறார். அதற்கான அடையாளங்களை அவர் காண்கின்றார். அது இருப்பதற்கான ஆதாரத்தை அவர் பார்க்கின்றார். இது முதல் தரம், அதாவது இல்முல் யகீன், அறிந்து கொண்டார் உறுதியாக. இரண்டாவது, அந்த தேனை அவர் நேரடியாக கண்ணால் பார்க்கின்றார். இப்போது இது ஐனுல் யகீன் ஆக மாறுகிறது. அடுத்தது மூன்றாவது கட்டம் என்ன? அந்த தேனை அவர் சுவைத்து பார்க்கின்றார், அதனுடைய இனிமையை அவர் உணர்கின்றார். இது எல்லாவற்றையும் விட மேலானது. இது ஹக்குல் யகீன். எனவே இந்த இல்முல் யகீன், ஐனுல் யகீன், ஹக்குல் யகீன் என்கின்ற இந்த வார்த்தைகளுக்கு இடையிலான வித்தியாசம் தான் இது. அதே போன்று நாம் ஏற்கனவே ஒன்றை சுட்டிக்காட்டினோம். அதாவது கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன் லதரவுன்னல் ஜஹீம். இவை இரண்டும் ஒரே வாக்கியம் அல்ல. கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன் என்பது ஒரு விடயம், லதரவுன்னல் ஜஹீம் என்பது மேலதிகமாக சொல்லப்பட்ட ஒரு விடயம். இங்கே அல்லாஹு தஆலா 3 இடத்திலே முன்னால் கல்லா, நிச்சயமாக, அதாவது நீங்கள் இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா தடை செய்கிறான். அதற்கான காரணம் என்னவென்றால், நீங்கள் நரகத்தை நிச்சயமாக காண்பீர்கள். எனவே ஏன் நீங்கள் இதை தவிர்த்து கொள்ள வேண்டும்? நரகம் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது.
எனவே அதிலிருந்து அதை நீங்கள் கண்ணால் காணப்போகிறீர்கள், எனவே அதை பயந்து கொள்ளுங்கள் என்பதற்கு தான் இங்கே ஒரு மேலதிகமான ஒரு வாக்கியம்தான். நீங்கள் தெரிந்து கொண்டால், உறுதியாக நீங்கள் தெரிந்து கொண்டால் நரகத்தை காண்பீர்கள் என்பது அர்த்தமல்ல. நீங்கள் அதுபடி என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ளாவிட்டால் நரகத்தை காண மாட்டீர்கள் என்பது அர்த்தமாகிவிடும். அதுவல்ல இந்த இடத்தில் அர்த்தம், அது பிழையானது என்பதை நாம் ஏற்கனவே சுட்டி காட்டியிருந்தோம். அதே போன்று இந்த சூறாவுடைய கடைசி ஆயா என்ன? சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். இன்பத்தை பற்றி நீங்கள் அந்த நாளையிலே விசாரிக்கப்படுவீர்கள். இந்த சூறாவுடைய ஆரம்பம் என்ன? இந்த சூறாவுடைய ஆரம்பம் என்ன என்றால், தகாசுர் உங்களை பராமுகமாக்கிவிட்டது, உங்களை தேவையான விடயத்தில் ஈடுபட வைக்காமல் அதிலே கவன இனத்தை கொடுத்து வேறு விடயத்திலே உங்களை ஈடுபட வைத்து விட்டது. தகாசுரிலே உங்களை ஈடுபட நீங்கள் கவனம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த தகாசுர் இது எது? இந்த உலக இன்பங்கள். தகாசுர் எதிலே? தகாசுர் உலக இன்பங்கள். எனவே இதை பற்றி நீங்கள் அதன் முடிவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இதை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். எனவே தகாசுர் நீங்கள் நினைத்ததை போன்று அது உலகத்திலே இன்பமாக இருந்தாலும் அதிலே உங்களுக்கு விசாரணை இருக்கிறது. நீங்கள் அனுபவித்த ஒன்றை பற்றியும் நீங்கள் கேட்கப்படுவீர்கள். எனவே இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. ஆயாவுடைய முதல் வாக்கியமும் இறுதி வாக்கியமும் பொருந்தி போகக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதே போன்று இங்கே தகாசுர் உங்களை பராக்காக்கிவிட்டது என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதற்கான காரணத்தை சொல்கின்ற பொழுது, அல்லாஹு தாலா இங்கே எல்லா வகையான மறுமையிலே பயனளிக்காத எல்லா வகையான தகாசுரும் இதிலே உள்ளடங்க வேண்டும் என்பதனால் பொதுவாக தகாசுரை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆனால் எதை சொல்லவில்லை? எதை கொண்டு தகாசுர்? பணம், அதே போன்று சமூக அந்தஸ்து, இது போன்ற பல விடயங்களை கொண்டு பலர் தகாசுர் அதிகரிக்க தேடிக்கொண்டிருப்பார்கள். அதை பற்றியெல்லாம் இங்கே சொல்லவில்லை. காரணம் என்னவென்றால், இங்கே இகழப்படுவது தகாசுர் தான். நாம் ஏற்கனவே இதை சொன்னோம். இகழப்படுவது தகாசுரை தவிர அந்த பொருள் அல்ல. பணமோ அல்லது ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய சமூக அந்தஸ்தோ அதிகாரமோ அல்ல. எனவே அதை சரியான முறையிலே பயன்படுத்துவதிலே பிழை இல்லை. எனவே அதனை மறுமைக்கு பயனுள்ள விதத்தில் ஒருவர் பயன்படுத்தினால் செல்வத்தை, அவருடைய அதிகாரத்தை, அது அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதை நோக்கமாக கொண்டு அவர் அதிலே செயல்படுகின்ற பொழுதுதான், உலக நோக்கத்திலே செயல்படுகின்ற பொழுதுதான் அது தவறு. அதே போன்று அவர்கள் அல்லாஹு தாலா இங்கே முத்தகாசர் பிஹி, எதை கொண்டு தகாசுர் மனிதன் செய்கிறான் என்பதை பற்றி சொல்லாததற்கான இன்னொரு காரணத்தை அவர் என்ன சொல்கிறார் என்றால், அதாவது 2 காரணங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒன்று, பொதுவாக எல்லா வகையான தகாசுரும் உள்ளடங்க வேண்டும். அது எதோடு சம்பந்தப்பட்ட தகாசுராக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹு தாலாவை வழிபடுவதோடு சம்பந்தப்பட்டதை தவிர. அதே போன்று இரண்டாவதாக அங்கே இகழப்படுவது தகாசுர் செய்யப்படக்கூடிய விடயம் அல்ல. அதனால் தான் அது சொல்லப்படாமல் தகாசுர் மட்டும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று சில அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அல்லாஹு தாலா எதை விட்டும் உங்களை தகாசுர் பராமுகமாக்குகிறது என்று சொல்லவில்லை. அதாவது அதை அல்லாஹு தாலா சொல்லாமல் விட்டுவிட்டிருக்கிறான். எதை விட்டும் இந்த தகாசுர் உங்களை பராமுகமாக்குகிறது என்பதை சொல்லவில்லை. எதற்காக? பொதுவாக தகாசுர் எதை விட்டும் பராமுகமாக்கினாலும் ஒரு விடயம் அது நல்லதல்ல. ஒரு விடயத்திலே மூழ்கி போவது நல்லதல்ல என்பதை அது உணர்த்துகிறது. அதிலும் ஒரு விடயம் எங்களை மார்க்கத்தை விட்டுமே பராமுகமாக்குவதாக இருந்தால் அதைவிட அது மோசமானது என்பதை அது உணர்த்துகின்ற வகையிலே இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று நாம் ஏற்கனவே பார்த்த ஒரு விடயம்தான், இறந்த கால வினையை எதிர்கால கருத்தை சொல்வதற்கு பயன்படுத்தப்படுவது உறுதித்தன்மை, அதனுடைய உறுதித்தன்மை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது நடக்கும் என்பதை உறுதியாக சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதே போன்று
கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், உறுதியாக நீங்கள் அறிந்து கொள்வீர்களே ஆனால் என்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அதாவது உறுதியாக நீங்கள் அறிந்து கொள்வீர்களே ஆனால் இதனுடைய கெடுதியை, இதனுடைய விளைவை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், உங்களுக்கு அது தெளிவாகும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் அங்கே அல்லாஹ் தஆலா செயற்படு பொருளை சொல்லவில்லை. அதாவது நீங்கள் உறுதியாக அறிந்து கொண்டால் அதாவது என்ன நடக்கும் என்ற அந்த ஜவாபு ஷர்த் என்ற அரபியிலே சொல்வார்கள். அதாவது அதனுடைய பதில், இவ்வாறு செய்தால் நீங்கள் உறுதியாக அறிந்து கொண்டால் என்ன நடக்கும், உங்களுக்கு மோசமான ஒரு இந்த நிலைமை தெளிவாகும் என்றால் அவ்வளவு மோசமான ஒரு நிலை இருக்கிறது என்பதை அது குறிக்கிறது. அவ்வாறு அந்த பதிலை அல்லாஹ்வே சொல்லாமல் எங்களை உணர வைத்திருப்பது, எங்களை சிந்திக்க வைத்திருப்பது இது சாதாரணமான விடயம் அல்ல. நீங்கள் உண்மையாகவே அறிந்து கொள்வீர்களே ஆனால் என்பது. எனவே அங்கே மிக மோசமான ஒரு நிலை இருக்கிறது என்பதை அது ஆழமாக குறிக்கக்கூடியதாக இருக்கிற அரபு மொழியிலே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் மறுமைக்கு அமல் செய்யக்கூடியவர்களாக, இந்த உலகத்திலே எங்களுடைய நேரங்களை பயனுள்ள மார்க்க விடயத்திலே கழிப்பதற்கும், வீணான விளையாட்டுக்களிலே எங்களுக்கு மேலும் மேலும் இம்மையிலும் மறுமையிலும் கேடு விளைவிக்கக்கூடிய விடயங்களை செய்வதிலிருந்து எம் அனைவரையும் பாதுகாப்பானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. جمعية الدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها، بالدعوة نحيا.